எசேக்கியேல் 44வது அதிகாரம் 11-13 வரை. ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களுடைய நரகலான விக்கிரகங்களுக்கு 13 படிக்கிறேன். அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வராமலும் மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துக்களில் யாதொன்றையும் கிட்டாமலும் இருக்க வேண்டும். தாங்கள் செய்த லட்சையையும் தாங்கள் செய்த அருவருப்பையும் சுமக்க கடவர்கள். ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிற்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கிறவர்களாக கட்டளையிடுவேன். ஒரு லேவியர் பாவம் செய்து விட்டால், இந்த பகுதி என்ன சொல்லுது? கர்த்தர் சொல்றார் இந்த பகுதியில, ஒரு லேவியன் பாவம் செய்து விட்டால் அவன் ஊழியம் செய்வதற்கு ஒன்னும் தடை இல்லை, அதை நான் அனுமதிக்கிறேன். அவனுடைய ஊழியம் என்ன? ஆலயத்தின் வாசல்களை காப்பது, ஆலயத்தில் ஊழியம் செய்வது, பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பது. இவ்வளவுதான். தகன பலிகளை மற்ற பலிகளை செலுத்துவது, இவ்வளவுதான். லேவியர்கள் பாவம் செய்தா அவர்களுடைய அந்த ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு தடை இல்லை. ஆனா ஆசாரியர்கள் பாவம் செஞ்சிட்டார், அவர்கள் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வராமலும் மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துக்களில் யாதொன்றையும் கிட்டாமலும் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? ஆசாரியன் பாவம் செஞ்சிட்டானா அவன் மகா பரிசுத்த ஸ்தலக்குள்ள வரக்கூடாது, ஆராதிக்க கூடாது. ஆனா மற்ற ஊழியங்களை செய்யலாம். ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிற்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கிறவர்களாக இருக்க கட்டளையிடுவேன். மற்ற வேலைகளை காவல் காக்கலாம், அவர்கள் பலி செலுத்தலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துடக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்க கூடாது. இந்த பாவத்தை நிவர்த்தி செய்துவிட்டு தான் ஆராதிக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். லேவியர்களுக்கு தலைவர்களாக இருக்கிறவர்கள் ஆசாரியர்கள், அவர்களுக்கு மிக கண்டிப்பான கட்டளை. என்னைக்குமே ஆண்டவர் உயர போக போக அதிக கண்டிப்பான கட்டளை. ஆசாரியன் என்பது ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியம். லேவியன் என்பது கொஞ்சம் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியம். அவன் பாவம் பண்ணிட்டாலும் தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யட்டும். ஆசாரியன் பாவம் பண்ணிட்டானா அவன் ஊழியத்தை அவன் செய்யக்கூடாது. அவன் லேவியனுடைய ஊழியத்தை மட்டும்தான் செய்யணும். கர்த்தர் இந்த பகுதியில சொல்றார். அதனால நம்ம எவ்வளவு உயரமா போகணுமோ அவ்வளவு ஆண்டவர் கண்டிப்பாக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் இதுதான். வானத்துல நம்ம போகிறதா இருந்தா ஒரு சின்ன பிளேட கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஷேவ் பண்ற பிளேட கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க கைப்பையில. ஆனா ரயிலிலோ பஸ்ஸிலோ ஒரு அருவாளை கூட நம்ம எடுத்துட்டு போகலாம், அதை யாரும் பார்க்க போறது இல்லை, கவனிக்க போகிறது இல்லை. அதனால எவ்வளவு நம்ம உயரத்துல செல்கிறோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயரணும், ஊழியத்துல உயரணும், வாழ்க்கையில உயரணும் அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக தான் நடந்து கொள்வார். இல்ல அப்படி கீழ்மட்டத்திலே நான் இருந்துட்டு போறேன் ஊழியத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கண்டிப்பு கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். போதிக்கிறவனுக்கு அதிக ஆக்கின, தெரிந்து செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இதெல்லாம் வேதத்தில் உள்ள வசனங்கள். அதனால சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பிரசங்கம் பண்றாங்க. அப்பா நான் தப்பு பண்ணாலும் அப்பா என்ன கொஞ்சுவாரு, அடிப்பாரு, உலகத்தான விட்டுருவாரு, கண்டுக்காம விட்டுருவாரு பாவம் செஞ்சானா. ஆனா தம்முடைய பிள்ளைகளை அவர் சிட்சிப்பார். அப்படிதான் வேதம் சொல்லுது. மாத்தி புரிஞ்சுக்கிட்டு மாத்தி பிரசங்கம் பண்றாங்க. நீ பாவம் பண்ணாலும்
ஆண்டவர் உன்னை கொஞ்சுவாரு, உன்னை கட்டி பிடிச்சுக்கிடுவாரு. அது சரியான ஒரு சத்தியம் அல்ல. பிள்ளை என்கிற அன்பு மாறாது, பிள்ளை என்கிற உறவு மாறாது. ஆனா கண்டிப்பா இருப்பார். அதனால உலகத்தானோட நம்மை ஒப்பிட வேண்டாம். சாதாரண நிலையில் இருக்கிறவர்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்துல நம்மை ஒப்பிட வேண்டாம். நம்ம உயரணும், ஊழியத்துல வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியா உயரணும்னா நாம் கண்டிப்புக்கு, ஆண்டவருடைய கண்டிப்புக்கு, சிக்ஷைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராக. ஆமென்.